பண்டிகையெல்லாம் முடிஞ்சது. பண்டிகை சாப்பாடு உங்களை வயிறை உப்பசமாக்கிடுச்சா இந்த கருவேப்பிலை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வயிறு உங்களை ரொம்ப வாழ்த்தும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸ்டு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி என்னோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வறுக்க வேண்டிய பொருள்லாம் பெருங்காயம், 2 மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, இதோட 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடியும் எடுத்து நம்ம இதை சூடான வாணலியில் பரட்டி விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புளி தண்ணியும் விட்டு இது கொதிக்க விட்டு அதுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு இது நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சு இந்த அரைச்ச கருவேப்பிலை விழுதையும் சேர்த்து ஒரு கட்டி வெல்லத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கினாக்க நல்லெண்ணெய் வாசனையோட நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி. இப்போ மேலாக நெய்யில் கொஞ்சம் சீரகம் தாளித்து இது மேலே கொட்டிட்டாக்க அருமையான கருவேப்பிலை குழம்பு ரெடி.